வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் விருச்சிக ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாவே இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, மத்தவங்களுக்கா இருந்ததுன்னா துணிஞ்சு பண்ணுவாங்க. இதே தனக்குன்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தடுமாற்றங்கள், பயம், தயக்கம் அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, அது மாரி இருக்குமோ, இது மாரி இருக்குமா, அப்படிங்கிறது எண்ணத்தினாலேயே அவங்களுக்கு சில விஷயங்கள் பண்ணாம போயிருவாங்க. பொழுது இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு அருமையான யோகத்த குடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்க போகுது. அதுக்கு காரணம் உங்க ராசி நாதன் வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் இப்ப மிதுன ராசியில உட்கார்ந்திருக்காரு. அந்த மிதுன ராசியில உட்காரும் பொழுது, உங்களுக்கு அந்த குரு பகவான் வந்து ரிஷப ராசியில இருந்து உங்க ராசிய நேரடியா பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 12வது வீட்டுக்கான அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் மீன ராசியில வந்து உச்சம் பெறார். அப்படி மீன ராசியில உச்சம் பெறும் பொழுது, உங்களுக்கு தடப்பட்ட காரியங்கள் நெறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா, முயற்சிகள் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, தடங்கள் ஆயிட்டே இருக்கும். நெறைய பேர் முயற்சி பண்ணாம இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே உடனுக்குடனே எல்லாமே கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்? நம்ம எவ்வளவு முயற்சி பண்றோமே, நமக்கு வந்து அமையலையே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்குள்ளேயே வருத்தம் கண்டிப்பா நடக்கும். நெறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா, எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா, அந்த விஷயத்துல இறங்கி அவங்க வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டப்படுவாங்க, பயப்படுவாங்க. ஐயோ! நம்ம இதனால நம்ம பண்ண முடியாம போயிருமா? நம்மளால சாதிக்க முடியாம போயிருமா? அப்படிங்கிறத பயம் அவங்களுக்குள்ளேயே இருக்கும். அந்த பயத்த போக்கக்கூடியவர் யாருன்னா, உங்களுக்கு குரு பகவான். எப்பவுமே குரு பார்வைப்பட்டா கோடி நன்மைகள் நம்ம சொல்லுவோம். அப்படி இருக்கும் பொழுது, குரு உங்க ராசிய பார்க்கறது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம 11ஆம் இடத்த அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா, புதன் பகவான். உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சனியோட சேர்க்கை பெற்றிருக்காரு. அப்படி சனியோட சேர்க்கை பெறும் பொழுது, உங்களுக்கு வந்து ஒரு தைரியத்த குடுக்கும். தாய் வகையில உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல முழு சப்போர்ட்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். லாபஸ்தானத்துல கேது பகவான் இருந்தாலும் கூட, நம்ம நெறைய சம்பாரிக்கிறோம். நம்ம கையில பணம் தங்கல. எப்படி செலவாச்சுன்னே தெரியல. அப்படின்னு நெனைச்சவங்களுக்கு கட்டாயம் வந்து உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பொருளாதாரம், உங்களுக்கான ஒரு மரியாதை. சொந்த பந்தத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா, நெறைய பேத்துக்கு பகைகள் ஏற்பட்டிருக்கும். உறவினர்கள் மூலியமா விரிசல் உண்டாயிருக்கும். என்னடா வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் இருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல விலகி போன சொந்தங்கள் எல்லாம் ஒண்ணு சேருவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க எத பத்தி யோசிக்காம உங்க மேல ஒரு தைரிய தன்னம்பிக்கை வச்சு கண்டிப்பா நீங்க துணிஞ்சு இறங்கி பண்ணுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, குரு உங்க ராசி பார்க்கறது கோடி நன்மைகள். வீட்டுல வந்து சுப நிகழ்ச்சிக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா தேடி வரும். நெறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா, "சார் நாங்க ஒரு மேரேஜுக்காக நாங்க ஸ்டெப் எடுக்கிறோம். பொண்ண பார்த்தாலும் சரி, அந்த பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆயிருது. பசங்க எங்கள வந்து பார்த்துட்டு போனா, பசங்களுக்கு கல்யாணம் ஆயிருது. ஒரு நிச்சயம் பண்ற டயத்துல, மண்டபத்துக்கு அட்வான்ஸ் குடுக்குற டயத்துல, பத்திரிக்கை அடிக்கிற டயத்துல கூட எங்களுக்கு கேன்சல் ஆகுதுங்க." அப்படி சொன்னவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இது ஒரு சுப நிகழ்ச்சிகள வந்து அள்ளி குடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா, "சார் எனக்கு மேரேஜே வேண்டாம். மேரேஜ்ன்னாவே எனக்கு பயமா இருக்கு. என்னால வந்து ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு தொழிலே என்னால ரன் பண்ண முடியல. நான் எப்படி வந்து ஒரு மேரேஜ் பண்ணி நான் ஃபேமிலிய ரன் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேரேஜுக்கு மேல இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம போயிருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு அற்புத காலமா இந்த காலம் கண்டிப்பா இருக்க போகுது. அ நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுறதுக்காக கண்டிப்பா அந்த அ ரு விருச்சிக ராசிக்காரங்க ஸ்டெப் எடுங்க. அந்த வீடு கட்டுறதுக்கான ஒரு அமைப்புங்கிறது கண்டிப்பா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிநாதன் புதன்ல வந்து அதாவது மிதுன ராசியில உட்காரும் பொழுது, கண்டிப்பா உங்களுக்கு அந்த வீடு யோகம், மண் யோகம், மனை யோகம், ஒரு பொன் யோகம், பொருளாதாரத்திலோட ஒரு உயர் பதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஏதாவது வீடு கட்டணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, தாராளமா நீங்க வீடு கட்டலாம். அது மட்டும் இல்லாம கடன் தொல்லைகள் ஏன்னு கேட்டீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரங்க அவ்வளோ சீக்கிரம் கடன் வாங்க மாட்டாங்க. அப்படி கடன் வாங்குனா கூட அவங்களால வந்து கட்ட முடியாத ஒரு சிச்சுவேஷன்ங்கிறது கண்டிப்பா குடுக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காதீங்க.
ஆனா இந்த பிப்ரவரி மாதம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கடன் கட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது கண்டிப்பா வரும். நம்ம கிட்ட வருமானமே இல்லையே, நம்ம எப்படி கடன் கட்ட முடியும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா டவுட் இருக்கும். ஆனா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு திடீர் வேலை, உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு சேலரி இன்கிரிமெண்ட் இல்லாதவங்களுக்கு ஒரு திடீர் இன்கிரிமெண்ட், ஒரு நம்ம எதிர்பார்க்காத டயத்துல நமக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸுங்கிறது நடக்கிற மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஆனா அத பண்ணாம வேண்டாம தயக்கத்தினாலேயே பாதி வேலைன்னு நீங்க விட்டுருவீங்க. நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்க தோணிருச்சு அப்படின்னா, தைரியமா நீங்க துணிஞ்சு இறங்கி பண்ணும் பொழுது, கண்டிப்பா உங்களுக்கு நல்லதா நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு யாரையும் நம்பாதீங்க. நம்ம நண்பர்கள் நம்பலாம், ரிலேட்டிவ்ஸ் நம்பலாம். அப்படி நீங்க யாரு முழுமையா நீங்க நம்புறீங்களோ, அவங்க சில டயத்துல உங்களைய வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதே மாரி வாகன யோகம். இப்ப உங்க ராசிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வந்து நீச்சம் பெற்றிருந்தாலுமே கூட, உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இந்த மாதத்துல ஒரு ஆட்சி பெற்றிருக்காரு. அது இல்லாம அ 4ஆம் இடத்துல ராகு பகவானும் இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது என்னன்னா, உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, நான் சொன்ன மாரி மண் யோகமும், மண் யோகமும் கூட உங்களுக்கு வாகன யோகம்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். நெறைய பேர் வந்து அந்த பழைய வண்டி ஏதாவது நம்ம வித்துட்டு, ஏதாவது நம்ம வாங்கலாமா? இல்ல ஏதாவது பண்ணலாமா? அப்படிங்கிறத கூட நெறைய பேத்துக்கு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இப்போ ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பா கூட உங்களுக்கு அமையலாம். முடிஞ்ச அளவுக்கு கணவன், மனைவி கொஞ்சம் விட்டு குடுத்துட்டு போறது நல்லது. "நீ பெருசா, நான் பெருசா" அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே வந்து போட்டி போட்டுக்க கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 10ஆம் இட அதிபதி சூரிய பகவான் இப்ப உங்க ராசிக்கு வந்து 4ஆம் இடத்துல இருக்க போறாரு. அப்படி 4ஆம் இடத்துல வந்து சனி உச்சம் பெற்றிருந்தாலுமே கூட, அங்க சூரியன் வந்து பகப்படுறாரு. அதனால வந்து தொழில்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. வெளியூர் பயணங்களா இருக்கட்டும், வெளிநாடு பயணங்களா இருக்கட்டும், தூர பயணங்கள் போகும்போது முடிஞ்ச அளவுக்கு கவனமா இருங்க. அங்க போயிட்டு நமக்கு யாராவது சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு பர்சனலான விஷயம் வந்து யார்கிட்டயும் ஷேர் பண்ணாம நீங்க பார்த்துக்கோங்க. அப்படி ஷேர் பண்ணும் பொழுது என்னன்னா, நமக்கு வந்து உங்களுக்கு வந்த வாய்ப்பெல்லாம் மத்தவங்க வந்து ஒரு அவங்க யூஸ் பண்றதுக்கான ஒரு சிச்சுவேஷன்ங்கிறது கண்டிப்பா அமைஞ்சிரும். அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. என்னதான் இருந்தாலும் கிரகநிலைகளோட கோச்சாரப்படி உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்ங்கிறது இருக்கு. பட் உங்க ராசிநாதன் இந்த மாதத்துல கொஞ்சம் நல்ல இடத்துல இருந்தாலுமே கூட, உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது பகவானும், 4ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல சுக்கிரனும் ராகு இருக்கனால, பூர்வீக சொத்துனால ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு மாறும். அதனால நீங்க இந்த மாதம் உங்களுக்கு ஒரு முக்கிய மாதமா நீங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம். நினைச்சது எல்லாமே சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பா தான் கண்டிப்பா இருக்கும். இந்த மாதம் ஆரம்பத்திலே உங்க குலதெய்வத்தினோட வழிபாடுகள்ல இறங்கி, அதுக்கான ஸ்டெப் எடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே நடக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம என்னதான் கிரகநிலைகளோட கோச்சாரப்படி நம்ம பார்த்தாலுமே கூட, தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் உங்களுக்கு நல்லா இருந்ததுனாவே, கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அதனால உங்களுடைய ஜாதகத்தினோட முழு விளக்கம் தெரிஞ்சு, அதனோட வழிக்கு நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதனால இந்த சேனல நீங்க பார்க்குற மாரி இருந்தா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா கூட, என்னுடைய ஃபோன் நம்பர் கால் பண்ணி நீங்க கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.